ஸ்ரீமாத்ரே நமஹா. மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியோட மயான கொள்ள திருவிழா அந்த கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு இமயமலையில் பிரம்மாண்டமாக திருமணம் நடக்குது. தேவாதி தேவர்கள் எல்லாருமே அங்கே குழுமி இருக்காங்க. அப்போது அவ்வளவு கோலாகலமாக திருமணம் நடக்குது. அந்த திருமண சமயத்தில் புதுமண தம்பதிகள் தானம் கொடுக்கறது வழக்கம். அப்போது எல்லா தேவர்களுக்கும் சிவபெருமான் தானம் கொடுக்குறாரு. அப்போ பிரம்மாவுக்கு 5 தலை இருந்துச்சு. முதல்ல அந்த காலத்தில் 5 தலை இருந்ததா ஐதீகம். அப்போது பிரம்மாவுக்கு அகங்காரம். சிவபெருமானும் நானும் ஒன்று தான், அவர் தனக்கு மரியாதை செலுத்தி தான் தானம் கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு. இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. இப்படி ஒரு படைப்பு தொழில் பண்ணுறவர் அகங்காரமாக இருக்காரேன்னு கோவப்பட்டு சிவபெருமான் இதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி அவரோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக பைரவராக உருவம் எடுத்து அந்த 5வது தலையை கிள்ளி எரிஞ்சிடுறாரு. விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாவோட அந்த அகங்கார தலையை கிள்ளி எரிஞ்சிடுறாரு. இதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்படியே ஒரு கணம் எல்லாருமே திகைச்சு போய் நின்றுடுறாங்க. பிரம்மாவோட சிரசை கிள்ளிடுறாரு. இதனால் கோபமடைஞ்ச பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி தேவி சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்றா. பார்வதிக்கு அகோர உருவம் எடுத்து பூமியில் திரின்னு சாபம் கொடுத்துட்றா. இதனால் சிவபெருமான் சாபம் பிடிச்சு பிரம்மஹத்தி தோஷத்தால் பூமியில் அலைஞ்சு திரியிறாரு. ஒவ்வொரு மயானமாக போய் பேய்களோடையும் பிசாசுகளோடையும் திரியிறாரு. மயான சாம்பலையும் மண்ட ஓடுகளையும் போட்டுக்கிறாரு. பித்து பிடிச்சு போய் சிவபெருமான் திரியிறாரு. அப்போது அந்த பிரம்ம கபாலம் கையில் ஊட்டிட்டு அவருக்கு கிடைக்கிற பிக்ஷையெல்லாம் அதுவே சாப்பிட்டுட்ருக்கு. இதுக்கு வழி யோசிக்கிறப்ப அம்பாள் பூமியில் தண்டகாருண்ய கஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல தவம் இருக்கா. அதுதான் இங்கே இப்போ இருக்கிற மலையனூர் புத்துக்குள்ளே தவம் இருக்கா. மகாவிஷ்ணு சிவபெருமான்கிட்ட பேசி அங்கே அனுப்புகிறாரு. அம்பாள் சிவனுக்காக உணவு சமைச்சு வச்சு தயாராக இருக்கா. 3 கவளங்களை எடுத்து வீசுகிறா பூமியில். அப்போது அதை வேகமாக ஓடி அந்த கபாலம் திங்கிறப்ப அகோர உருவம் எடுத்து காளியாக மாறி அந்த பிரம்ம கபாலத்தை அழித்து சிவபெருமானுக்கு விமோச்சனம் கொடுத்துட்றா. அந்த ஆங்காரத்தில் அங்காளித்து அகோரமாக உருவம் எடுத்து அம்பாள் மயானத்தில் தாண்டவம் ஆடுறா. இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்த தான் வருஷம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மயான கொள்ள திருவிழா நடக்குது. அப்போது அம்பாள் சகல அலங்காரத்தோடையும் ஆயுதங்களோ ஏந்தி தலைவிரி கோலமாக அம்பாள் ஆலயத்திலேருந்து வெளியில் வருவா. அதே மாதிரி 3 கபாலங்கள் செஞ்சு அந்த சோறு உருண்டையெல்லாம் உருட்டி கொண்டு வருவாங்க. அப்போது மயானத்தில் பிரம்ம கபாலம் மாதிரி ஒரு உருவம் செஞ்சு அதுக்குள்ளே எல்லா படைகளும் வச்சு மூடியிருப்பாங்க. அம்பாள் அதை கொன்று இறைச்சி சூறையாடி அங்கே இருக்க எல்லாருக்கும் அதை வீசி எரிஞ்சிருவா. இந்த மாதிரி தான் மயான கொள்ள திருவிழா வருஷம் மேல்மலையூரில் நடக்குது. அம்பாள் சிவபெருமானோட சேர்ந்து மேல்மலையனூர் கோவிலில் காட்சி தர்றா. சிவபெருமானுக்கே சாப நிவர்த்திய சிவபெருமானோட சாபத்தையே நீக்கி அங்காள பரமேஸ்வரி அங்கே கோவில் கொண்டு அருள் புரிகிறா. எல்லாரும் அவளை தரிசனம் பண்ணி பேரானந்தம் அடைவோம். அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. நம்மளோட தோஷத்தையும் அம்பாள் நீக்கிடுவா. ஸ்ரீமாத்ரே நமஹா.